மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 31வது பொதுக்குழு நாளை தந்தை பெரியாரை வழங்கிய ஈரோடு மாநகரில் நடைபெற இருக்கிறது. அந்த பொதுக்குழு சிறந்த முடிவுகளை தீர்மானங்களாக அறிவிக்கும். இந்த முறை கூடுதலான சீட்டுகள் கேட்பதற்கான தீர்மானங்களை பார்த்து பிறகு தெரிஞ்சுக்கிறீங்க. ஆங்கிலம் பேசுபவர்கள் அவமானமா நினைக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படிங்கிறது அமித்ஷாவினுடைய உலகங்களுக்கு எல்லையே இல்லை. ஆங்கிலம் உலக மொழி. உலகத்தில் பல நாடுகளிலே இன்றைக்கு ஆங்கிலம் தெரிந்தால் போது எங்கும் போய் வரலாம். அதனால் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தாய் தமிழும் ஆங்கிலமும் அவை இரண்டும் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே இருக்கும் என்று சொன்னார்கள். இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து மாநில மொழிகளும் 22 மொழிகளும் அவை ஆட்சி மொழிகளாக்க வேண்டும் என்று மாநிலங்கள் அவையிலேயே அவர் பேசினார். திராவிட இயக்கம் அந்த தீர்மானத்தை வைக்கிறது. மறுமலர்ச்சி திமுகவும் அதை வலியுறுத்தி வருகிறது. ஆனால் பிஜேபி இயக்கத்துக்கு அவர்களுக்கு அந்த விருப்பமும் இல்லை. அவர்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க வேண்டும் என்பதிலேயே தீவிரமாக இருக்கிறார்கள். தோற்று போவார்கள். என்ன நோக்கம் அவங்க இந்துத்துவ சக்திகள் அவர்கள் சனாதன சக்திகளாக விஸ்வ இந்து பரிஷத்தும் அதை போல பாரதிய ஜனதாவும் RSSம் அவர்கள் சேர்ந்து பிரயாக் நகர் அலகாபாத்திலே கடந்த ஆண்டு ஒரு கூட்டத்தை போட்டு தீர்மானம் நிறைவேற்றியதில் அதிலேயே அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்தியா என்று இனிமேல் அழைக்கக்கூடாது, பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும். தலைநகரை டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு மாற்ற வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது. இந்தியும் சமஸ்கிருதமும் மட்டும்தான் இந்தியா பூராவிலும் பரப்பப்பட வேண்டும். இப்படி 32 பக்கத்தில் ஒரு பிரகடனம் வெளியிட்டார்கள். அதை மீண்டும் ஒருமுறை வெளியிட்டார்கள். இந்த பின்னணியில் தான் இந்த சக்திகள் இந்த நோக்கத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அவை பல மாநிலங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்திய எதிர்ப்பிலே ஈடுபடாத மாநிலங்கள் கூட கர்நாடகம், மராட்டியம், பஞ்சாப், மேற்கு வங்கம் அவர்கள் இந்தி வேண்டாம் என்ற உணர்வு அங்கு ஏற்பட்டு அவர்கள் அங்கே தீர்மானங்கள் போடுகிறார்கள். நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. இவர்கள் திணிக்க நினைக்கிறார்கள். அதை எதிர்ப்பு வலுத்து வருகிறது.